தூதரோடு ஒரு நீண்ட பயணத்திற்கு திரும்பியதற்கு பிறகு கணவனோடு ஒரு நீண்ட பயணத்திற்கு ஒரு நீண்ட நாட்கள் பயணப்பட போகிறோம் என்ற சந்தோஷத்தில் பக்கத்து வீட்டு பெண்ணிடத்திலே தன்னை அலங்கரிப்பதற்காக நகைகளை வாங்கி அணிந்து கொள்கிறார்கள். கணவனோடு ஒரு நீண்ட பயணம் செல்கிறோம், நீண்ட நாட்களுக்கு பிறகு முதல் முறையாக திருமணத்திற்கு பிறகு நாம் செல்கிறோம். ஆதலால் கணவனை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னிடத்தில் இல்லை என்பதனால் பக்கத்து வீட்டு அன்சாரி மதீனா பெண்களை, மதீனாவில் வாழ்ந்த அந்த பெண்களிடத்தில் நகைகளை கடனாக பெற்றுக்கொண்டு கழுத்திலே அணிந்து கொண்டு பயணம், அல்லாஹ்வின் தூதரோடு பயணம் செய்கிறார்கள். பயணம் முடிகிறது. திரும்பி வர வேண்டிய நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஒரு இடத்திலே தங்குகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ்வின் தூதருக்கு ஒட்டகம் இருக்கும், அந்த ஒட்டகத்திலே பர்ன் அமைக்கப்பட்டிருக்கும். அம்மா ஆயிஷா அவர்கள் அந்த பர்னுக்குள்ளாகத்தான் இருப்பார்கள், யாரும் அந்த பர்னுக்குள்ளாக நுழைய முடியாது. அல்லாஹ்வின் தூதர் மட்டும்தான் அந்த பர்னுக்குள்ளாக நுழைய முடியும். அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும் பாதுகாப்பாக அந்த ஒட்டகத்திற்கு மேலே அமைக்கப்பட்ட கூடாரம் என்று நம்முடைய வார்த்தையில் சொன்னால் புரிந்து கொள்ளலாம். ஒட்டகத்திற்கு மேலே கூடாரம் அமைத்திருப்பார்கள், அந்த கூடாரத்திற்குள்ளாக இருப்பார்கள். அவர்கள் வயதிலே குறைந்தவர்கள், மிக மெலிந்த தேகமுடையவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா புகாரியிலேயே மிக நீளமான நபிமொழி இந்த ஒரு நபிமொழியும் கூட. அவர்களே சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் பயணத்திற்காக என்னை தேர்வு செய்தார்கள். அன்சாரி பெண்களிடத்தில் நகைகளை கடன் வாங்கி கொண்டு நான் மெலிந்த தேகமுடையவளாக இருந்தேன். அந்த கூடாரத்திற்குள்ளாக இருந்தாலும் தெரியாது, இல்லை என்றாலும் தெரியாது, அந்த அளவிற்கு பெரிய அளவிற்கு கனம் இல்லை. நான் பயணம் அல்லாஹ்வின் தூதரோடு மகிழ்ச்சியாக சென்றது. பயணங்களை எல்லாம் முடித்துவிட்டு திரும்பும் பொழுது இரவிலே நாங்கள் ஒரு இடத்திலே தங்கினோம். கவனத்தோடு நாம் அணுக வேண்டும். நாம் பேசக்கூடிய சில வார்த்தைகள் ஒரு குடும்பத்தில் எவ்வளவு பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தும், ஒரு குடும்பத்தை எப்படி சிதைத்து விடும் என்பதற்கு இந்த நிகழ்வுகள், அல்லாஹ் எவ்வளவு கடுமையான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் பேசுகிறான் என்பதை நாம் உணர வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இரவிலே ஒரு இடத்திலே தங்குகிறார்கள். சுய தேவையை நிறைவு செய்வதற்காக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சொல்லிவிட்டு காட்டு பகுதிக்கு செல்கிறார்கள். சுய தேவையை நிறைவு செய்ததற்கு பிறகு கூடாரத்திற்கு வருகிறார்கள். ஒட்டகத்தினுடைய பர்னிலே ஏறி அமர்ந்தால் கழுத்தை தடவி பார்த்தால் கழுத்திலே போட்டிருந்த நகைகள் காணாமல் போய்விட்டது. இது இவர்களினுடைய நகையாக இருந்தால் கூட ஒரு சமாதானம் அடைந்திருக்கும். பல அன்சாரி பெண்களிடத்திலே கடனாக பெற்ற நகை. உடனடியாக சிறு குழந்தை, அதாவது பெரிய அளவிற்கு வயது இல்லை, முதிர்ச்சி இல்லை. அந்த நேரத்தில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பதற்றத்திலே நாம் பாத்ரூமிற்காக சென்றோம் அல்லவா, அங்குதான் விழுந்திருக்க வேண்டும் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பர்னில் இருந்து இறங்கி அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சொல்வதற்கு கூட அவர்களுக்கு யோசனை வரவில்லை. காட்டுப்பகுதிக்குள்ளாக சென்று விடுகிறார்கள். இருளிலே போய் தேடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிது நேர ஓய்வுக்கு பிறகு அந்த ஒட்டகத்தை இழுத்து வாருங்கள், நாம் எல்லாரும் செல்லலாம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், ஆயிஷா சுய தேவைக்காக சென்றால் திரும்பி வந்ததையும் நாம் பார்த்தோம், அதனால் உள்ளேதான் ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் தோழர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பயணங்களை தொடர ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனால் உள்ளே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இல்லை. துளைந்து போன தன்னுடைய நகைகளை தேடி காட்டுப்பகுதியிலே நிற்கிறார்கள். ஒரு கட்டத்திற்கு பிறகு அந்த நகை கிடைக்குகிறது, எடுத்து வருகிறார்கள். ஆனால் தன்னோடு இருந்த நபியும் காணவில்லை, தோழர்களையும் காணவில்லை. நடு காட்டிலே தனியாக நிற்கிறார்கள். அந்த சிறு வயதிலும் கூட அற்புதமாக யோசிக்கிறார்கள், நாம் அவர்களை தேடி சென்றால் நிச்சயமாக நம்மால் அவர்களை கண்டுபிடிக்க முடியாது இந்த இருளில். ஆதலால் எங்கே நம்மை துளைத்தார்களோ நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் ஒட்டகத்தினுடைய பர்னுக்குள்ளாக வந்து பார்க்கத்தான் போகிறார்கள். நாம் இல்லை என்று தெரிந்தவுடன் நம்மை துளைத்த இடத்திற்கே அல்லாஹ்வின் தூதர் வந்து விடுவார்கள். ஆதலால் நாமும் அவர்களை தேடுவதும் அவர்களும் நம்மை தேடுவதும் என்பது பெரும் சிரமத்திற்குள்ளாக மாறிவிடும் என்பதனால் அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா துளைந்த இடத்திலேயே ஒரு கல் இருந்தது, அந்த கல்லின் மீது கைகளை வைத்து அப்படி உட்கார்ந்து கொள்கிறார்கள். நேரம் ஆக ஆக தூக்கம் மெய்மறந்து அந்த கல்லிலேயே படுத்து உறங்கி விடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒரு பண்புண்டு. எந்த ஒரு பயணத்தை நிறைவு செய்ததற்கு பிறகும் கடைசியாக ஒரு தோழர் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். அவரினுடைய வேலை என்னவென்று சொன்னால், நாம் எங்கே தங்கினோமோ அங்கெல்லாம் போய் ஆய்வு செய்து விட்டு அவர் வர வேண்டும். ஏதேனும் பொருட்களை நாம் விட்டு இருக்கிறோமா, அல்லது எதிரிகள் யாரேனும் நம்மை பின்தொடர்கிறார்களா என்று ஆய்வு செய்வதற்காக ஒவ்வொரு பயணத்திலும் ஒற்றர்களை நியமித்திருப்பார்கள். அப்படி இந்த பயணத்திலே நியமிக்கப்பட்ட ஒரு தோழர் தான் சஃப்வான் இப்னு முஅத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர்.
அவர் யதார்த்தமாக அல்லாஹுவின் தூதர் இருந்த அந்த பகுதிகள், தங்கிய அந்த பகுதிகளில் வந்து ஆய்வு செய்கிறார். ஏதேனும் பொருளை விட்டு விட்டார்களா, எதிரிகள் யாரேனும் நம்மை பின்தொடர்கிறார்களா என்று ஆய்வு செய்வதற்காக வந்தால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த கல்லிலே உறங்குகிறார்கள். அன்னை சொல்வார்கள், என்னை பார்த்தவுடன், இது ஹிஜாபிற்கு முன்பாக வந்த சட்டம், ஹிஜாப் இப்பொழுது கடமையாக்கப்படவில்லை, அதற்கு பிறகுதான் ஹிஜாப், பெண்கள் முகத்தை மூட வேண்டும், உடலை மூட வேண்டும் என்ற சட்டம் பின்னால் வந்தது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் கல்லிலே அசந்து உறங்கிவிட்டேன். ஸஃப்வான் இப்னு முஅத்தல் யதார்த்தமாக வந்தவர் என்னை பார்த்தவுடன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதை தவிர வேற எந்த வார்த்தையும் நானும் அவரும் பேசிக்கொள்ளவில்லை. அவர் பார்த்தவுடன், இந்த சத்தம் கேட்டவுடன் எழுந்து முதலில் என்னுடைய முகத்தை நான் என்ன செய்தேன் என்று சொன்னால் மறைத்துக் கொண்டேன். அந்த வெட்க உணர்விலே இமாம் புகாரி அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார். உடனடியாக நான் என்ன செய்தேன் என்று சொன்னால் என்னுடைய முகத்தை நான் மறைத்தேன். அவரை நோடி எதுவுமே பேசவில்லை. ஒட்டகத்தை, அவரினுடைய ஒட்டகத்தை எனக்காக படுக்க வைத்தார். அந்த ஒட்டகத்திற்கு மேலாக நான் ஏறினேன். ஒரு இரவு 2 பகல்கள் அந்த ஒட்டகத்தில் என்னோடி அவர் பயணம் செய்தார். எந்த வார்த்தையும் பேசவில்லை, நானும் பேசிக்கொள்ளவில்லை, அவரும் பேசிக்கொள்ளவில்லை. பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் மதீனாவிற்கு பக்கத்திலே அல்லாஹுவின் தூதரை நாங்கள் சந்தித்துக் கொண்டோம். தோழர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், யாருக்கும் எதுவும் தோன்றவில்லை. அல்லாஹுவின் தூதரும் மகிழ்ச்சியோடு எங்களை வரவேற்றார்கள். அல்லாஹுவின் தூதரை நான் கெட்டி அணைத்துக் கொண்டேன். இப்பொழுது எங்களினுடைய பயணம் மதீனாவிற்குள்ளாக நாங்கள் வந்துவிட்டோம். இந்த செய்தி மதீனாவிலே வாழ்ந்த முனாஃபிக்கின்களினுடைய தலைவன் இவனினுடைய காதில் கேட்கிறது. இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அதுவரை யாரினுடைய உள்ளத்திலையும் ஆயிஷா ரலியல்லாஹு தனிமையில ஸஃப்வானோடு பயணப்பட்டு வந்திருக்கிறாங்க, எதுவுமே தோணல, நபிக்கு தோணல, தோழர்களுக்கு தோணவில்லை, யாருக்கும் எதுவும் தோணவில்லை. இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது என்று பயணத்தில் ஈடுபட்ட தோழர்கள் முனாஃபிக். அவர் முஸ்லிமாரியே இருப்பார், பள்ளிவாசலோடையே இருப்பார், தொழுகைக்கு வருவார், முஸ்லிம்களோடையே பழகுவார். அவரிடத்தில் யதார்த்தமாக பயணம் சம்பந்தமாக பேசும் பொழுது, இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது தெரியுமா என்று யதார்த்தமாக அவனிடத்திலே தகவலை சொல்ல, உடனே அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இது எப்படி சாத்தியம்? ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இரவும் பகலும் தனியாக பயணம் செய்வதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் நம்பக்கூடிய விதத்தில் இருக்கிறதா? ஆயிஷா நகையை துளைத்தாலாம், இவர் யதார்த்தமாக போனாராம், இவர்கள் இருவரும் இரவு முழுவதும் பகல் முழுவதும் பயணம் செய்தார்களாம், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியதாக இருக்கிறதா என்று முதல் முறையாக ஒரு விதையை விதைக்க ஆரம்பிக்கிறார். வலா தஜஸ்ஸஸு, ரசூல் சொன்னார்கள், நீங்கள் யாரையும் ஊடுருவாதீர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஆட்சி நேரம், அந்த ஆட்சி நேரத்தில் அப்படி வீதி உலா செல்கிறார்கள். வீதி உலா செல்லும்போது இமாம் தபரானி மிக சஹீஹான ஒரு அறிவிப்பு, ஒரு வீட்டில் மட்டும் ரைட் எரியுது, ஒரு வீட்டில் மட்டும் ரைட் எரியுது. அன்றைய காலகட்டத்தில் திடீர்னு ரைட் எரியுதுன்னா ஏதாச்சும் ஒரு கொண்டாட்டமாக இருந்தால் மட்டும்தான் ரைட் எரியும். எல்லாரும் தூங்குறாங்க, ஒரு வீட்டில் மட்டும் ரைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அன்றைய காலகட்டத்தில் நைட்டு நேரத்தில் ஒரு வீட்டில் மட்டும் ரைட் எரிஞ்சா கொண்டாட்டத்துக்கு மட்டும் தான் எரியும். அந்த நேரத்தில் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், உமர் சொல்கிறார் அப்துர் ரஹ்மான்ட்ட, இந்த வீடு யார் வீடுன்னு தெரியுதா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை எனக்கு தெரியலை, எனக்கு தெரியும் அவன் யாருன்னு எனக்கு தெரியும், அவன் மேலே ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, தண்ணி அடிக்கிற பார்ட்டி, மதுபானம் அருந்தக்கூடியவன், இப்போ உள்ள அதை தான் செஞ்சிட்டு இருக்கிறான். உமர் சொல்கிறார், இப்போ உள்ள அவன் வீட்டில் எந்த நிகழ்ச்சியும் கிடையாது, பெருநாவும் கிடையாது, கல்யாணமும் கிடையாது, நைட்டு மட்டும் ரைட் எரிஞ்சிட்டு இருக்குன்னா இவன் வேலையே இதாக தான் இருக்கு. என்ன அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு, அப்போ உமர் சொல்கிறாரு, இப்போ நம்ம கதவை உடைச்சிட்டு உள்ளே போனோம்னா கையோடு அவனை பிடிச்சிடலாம், என்ன செஞ்சிடலாம், கையோடு அவனை என்ன செஞ்சிடலாம், பிடிச்சிடலாம். அப்துர் ரஹ்மான் சொல்கிறாரு, நாம் ரொம்ப தப்பாக நின்றுட்டு நிற்கிறோம் உமரே, நமக்கு தேவையே கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலா தஜஸ்ஸஸு, யாரையும் ஊடுருவாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனினுடைய வார்த்தை, யாரையும் துருவாதீர்கள் சொல்கிறான். அவன் மது அருந்துவதற்கு ரைட் எரிந்ததினால் மது அருந்துவதற்கு சாத்தியம் இருக்கும் என்று சொன்னால் மது அருந்தாமல் இருப்பதற்கும் சாத்தியம் இருக்கும் அல்லவா? அவனினுடைய வீட்டை உடைத்து, ஓட்டை உடைத்து அவனை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு உனக்கில்லை. நீ ஆட்சியாளன் என்று சொன்னால் வெளியிலே நடக்கக்கூடிய தவறுக்குத்தான் நீ குற்றம் பிடிக்கப்படுவாய். அந்தரங்கத்திலே ஒருவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் ஒவ்வொரு வீட்டினுடைய ஓட்டையும் நீ உடைக்க ஆரம்பித்தால் யார் இந்த உலகத்தில் வாழ முடியும்? உமர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்றாரு, நீயும் நானும் இப்பொழுது தவறு செய்து கொண்டிருக்கிறோம். உடனே உமர் சொன்னார்கள், நம்ம கிளம்பி போயிடுவோம், என்னமோ நடந்துட்டு போகுது. அப்ப இந்த முனாஃபிக் என்ன செய்கிறான் என்று சொன்னால், மதீனால இப்படியான வார்த்தைகளை பரப்பி விடுகிறார். இது என்ன சாத்தியம்?
ஒரு ஆணும் பெண்ணும் தனியா பயணம் செய்யறது சாத்தியமா? எதுவுமே பேசலையா, எதுவுமே நடக்கலையா, எந்த திட்டமிடமும் நடக்கலையா, யதார்த்தமா தொலைஞ்சிச்சா, இவர் யதார்த்தமா போனாரா, நம்முடைய மொழியில சொல்ல வேண்டும் என்று சொன்னார். இதை பேச்ச கேட்க கேட்க மதீனா முழுவதும் பரவ ஆரம்பிக்கிறது. ஆமா, இது எப்படி சாத்தியம்? நபித்தோழர்கள் மஸ்ஜிதுல தொழுகைக்கு வரக்கூடிய நபித்தோழர்கள், புகாரில வரும், அவர்களுக்குள்ளாகவே பேச்சு வருகிறது. ஆமா, இது எப்படி சாத்தியம்? தப்பு நடந்திருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடும் அல்லவா? தப்பு நடந்துச்சுன்னு யாருமே சொல்லல, அப்படியும் ஒரு முகாந்திரம் இருக்கத்தானே செய்கிறது என்பதை போன்ற பேச்சுகள் நபித்தோழர்களுக்கு மத்தியிலே ஏற்பட ஆரம்பிக்குது. எதுவுமே தெரியாம ஆயிஷா எல்லாம் ஒரு மாசம் ஆயிடுச்சு. அல்லாஹ்வினுடைய வஹியும் நின்று விட்டது. அல்லாஹ்வும் வசனத்தை இறக்குறதை நிப்பாட்டிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீரோடி பதறுகிறார்கள். நான் என்ன செய்யறதுன்னே தெரியல. சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர்களையாக கேட்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, ஆயிஷாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அபூபக்கர்ட்ட கேட்க முடியாது, வாப்பா. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, ஆயிஷாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆயிஷா ரலியல்லாஹு ரொம்ப நெருக்கமான தன்னுடைய ஏனைய மனைவிகளிடத்துல போறாங்க, ஆயிஷாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, புகாரில் அந்த செய்தி வரும், எனக்கும் ரசூலுல்லாஹ்வினுடைய இன்னொரு மனைவி ஜெய்னபுக்கு தான் ரொம்ப போட்டியா இருக்கும். சக்காலத்தி பிரச்சனை, நாங்க ரெண்டு பேரும் தான் என்ன செய்வோம், அப்பப்போ சண்டை போட்டுக்கிடுவோம். ஜெய்னபுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கும், எனக்கு பின்னாடி ஒரு கூட்டம். ரசூலினுடைய 9 மனைவிகளும் 2 பகுதியா இருப்பாங்க. ஒரு கூட்டம் ஜெய்னபுக்கு ஆதரவாக, ஒரு கூட்டம் ஆயிஷா ரலியல்லாஹுக்கு ஆதரவாக. அவ்வப்பொழுது சக்காலத்தி சண்டைகள் நாங்கள் 2 பேரும் தான் போடுவோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஜெய்னப்ட்ட போய் கேட்கிறாங்க, சால ரசூலுல்லாஹ் ஜெய்னப் பின்த் ஜஹ்ஷ், ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் போய் கேட்டாங்க, யா ஜெய்னப் மாதா அலிம்தன் ஆயிஷா, ஆயிஷாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? இப்படி எல்லாம் வெளியில பேசுறாங்களே, இது உண்மையா இருக்குமா அல்லது பொய்யா இருக்குமா அப்படின்னு என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்ட உடனே ஜெய்னப் ரலியல்லாஹு பத்தி ஆயிஷா சொல்றாங்க, நானும் அவளும் தான் ஒரே சக்காலத்தி சண்டை போடுவோம். ஆனா அந்த நேரத்துல ஜெய்னப் ரலியல்லாஹு இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் அஹ்மி சம்இ வ பஸரி, என் காதையும் என் கண்ணையும் நான் பொத்திக் கொள்கிறேன். வல்லாஹி மா அலிம்து அலைஹா இல்லா பிகைர், அவளுக்கும் எனக்கும் எவ்வளவு சண்டை இருக்கட்டும், சக்காலத்தி பிரச்சனை இருக்கட்டும், ஆனால் அவளை விட ஒழுக்கமானவளை நான் சந்தித்ததே கிடையாது. வா, பரீரா ரசூலுல்லாஹ்வினுடைய அடிமை பெண்மணி. பரீராட்ட போய் கேட்கிறாங்க, ரசூலினுடைய உள்ளமே ஒரு பதற்றம், என்ன நடக்குன்னே தெரியல, எல்லோரும் பேசுகிறார்கள், உடன் இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் பேசுகிறார்கள், யாரெல்லாம் பத்ரிலே கலந்து கொண்டார்களோ பத்ருவாசிகளும் பேசுகிறார்கள், ரசூலினுடைய ஆளுநர்கள் பேசுகிறார்கள், ரசூலினுடைய அமைச்சர்கள் பேசுகிறார்கள். ரசூலுக்கே ஒரு சஞ்சலம் ஏற்படுகிறது, என்ன நடந்திருக்கும், ஒரு கால் நடந்திருக்குமோ, கணவன் என்ற இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும். பரீரா ரசூலுல்லாஹ்வினுடைய ரொம்ப நெருக்கமான, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு ரொம்ப நெருக்கமான பெண்மணி. பரீராட்ட போய் கேட்கிறாங்க, பரீரா நீ என்ன நினைக்கிற, இப்படி எல்லாம் ஆயிஷாவை பத்தி சொல்றாங்களே. அந்த பெண்மணி பரீரா அழுது கொண்டே ஒரு வார்த்தை சொன்னால், அல்லாஹ்வின் தூதரே, ஆயிஷாவை பற்றி நீங்கள் என்ன விளங்கினீர்கள் என்று எனக்கு தெரியாது, ஆனால் நான் அவளை மிகவும் விளங்கி இருக்கிறேன். எவ்வளவு ஒரு குழந்தைத்தனமாக யோசிப்பாள் என்று சொன்னால், சிறு குழந்தை. அல்லாஹ்வின் தூதரே, வெகுளியான பெண்மணி ரசூலே, மாவு பிசைந்து வைத்துக் கொண்டே இருப்பாள், பிசையும் பொழுதே தூங்கி விழுந்து விடுவாள், ஆடுகள் எல்லாம் மாவை தின்று விட்டு செல்லும். அவ்வளவு யதார்த்தமான ஒரு பெண்மணி, மிருகங்களுக்கு கூட துரோகம் செய்யாத ஒரு பெண்மணி, யாருக்கும் தீங்கு விளைவிக்காத ஒரு பெண்மணி, யாரை பற்றியும் தப்பும் தவறுமாக பேசாத ஒரு பெண்மணி. இது எதுவுமே ஆயிஷா ரலியல்லாஹுக்கு தெரியாது. அவங்க வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டில் 2 பேர் வாழ்ந்தாங்க. உம்மு மிஸ்தக், ஆயிஷா ரலியல்லாஹு வளர்க்குறாங்க அந்த அம்மாவை, வயசான அம்மா, அவளுக்கு கணவன் கிடையாது, ஒரே ஒரு மகன் மிஸ்தக் தான். அந்த அவர் என்ன செய்வார், பள்ளியிலே தங்கிக்கிடுவார். அவரினுடைய தாயை அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு தான் தான் வீட்டில் வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அம்மா மாறி அவளுக்கு பணிவிட செஞ்சு வளர்த்துட்டு இருக்கிறாங்க. இவரினுடைய மகன் மிஸ்தகிற்கு இவரினுடைய தகப்பன் ஆயிஷா ரலியல்லாஹுடைய தந்தை தான் என்ன செய்வாரு, மாசம் மாசம் காசு கொடுப்பாரு வாழ்றதுக்காக. இப்ப இந்த உம்மு மிஸ்தக் இருக்கிறாங்கல்ல, தாய் ஆயிஷா ரலியல்லாஹு வளர்த்துட்டு இருக்கிறாங்கல்ல, வயசான ஒரு பாட்டிய, இவங்க 2 பேரும் பாத்ரூமுக்காக இரவு நேரத்தில் போறாங்க. 1 மாசத்துக்கு பிறகு போகும்பொழுது அந்த உம்மு மிஸ்தக் காலில் ஒரு கல் தட்டிடுது. தட்டுன உடனே தான் மகனை சபிக்கிறா, நாசமா போட்டும் மிஸ்தக் அப்படிங்கிறா. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறேன், நீ பெத்த பிள்ளைய, உன் வயிற்றுல பிறந்த பிள்ளைய போய் சபிக்கிறியே, நீ என்ன பேசுற? அப்ப அந்த அம்மா கேட்கிறா, உனக்கு எதுவுமே தெரியாதா? எதுவுமே தெரியாது. என் மகன் கூட நீயும் அந்த பயணத்திலே சஃப்வானும் ஏதோ தவறு செய்து விட்டவராக என் மகன் கூட பேசிக் கொண்டிருக்கிறான், அந்த நாசமா போனவன் என்று அந்த வார்த்தையை பேசுகிறான். தன் மகனை
இப்பதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தெரிகிறது இப்படி ஒரு பூதம் வெளியே நிற்கிறதா, பூகம்பம். அவங்க சொல்றாங்க, நான் பாத்ரூம் போனேன், ஆனால் எனக்கு பாத்ரூமே வரல, அப்படியே திரும்பி வந்துட்டேன். அன்றைய இரவு முழுவதும் அழுது கொண்டே இருந்தேன், பகல் முழுவதும் அழுது கொண்டே இருந்தேன். அழுகையை தவிர எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. காரணம், அப்படி ஒரு பெண்மணியின் மீது அந்த குற்றச்சாட்டு சொன்னால் கூட அவளால் தாங்க முடியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சித்தீக்குல் அக்பரினுடைய வளர்ப்பு, ரசூலினுடைய மனைவி. உடனே ஆயிஷா என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல்லாட்ட போய், யார் ரசூலல்லா, கொஞ்ச நாளைக்கு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன், நீங்கள் அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே தடுப்பாங்க, போவாதம்பாங்க. ஆனால் ரசூல் அம்மா சொல்கிறாங்க, நான் போய் அனுமதி கேட்ட உடனே ரசூலா சரி நீ போய்க்கோ அப்படின்ட்டாங்க. உடனே என்னுடைய தாய் வீட்டுக்கு நான் வந்தேன். எப்போ நான் என் தாய் வீட்டுக்கு வந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்க்க வந்துருவாங்க. ஆனால் அன்றைக்கி அதிகமாக வரலை. அப்பவே தெரிஞ்சுட்டு ரசூலுல்லாஹ்வினுடைய உள்ளத்திலும் கூட அந்த சலசலப்பு ஏறிவிட்டது என்பதாக. சில நாட்களுக்கு பிறகு அல்லாஹ்வின் தூதரின் வீட்டுக்கு வந்தார்கள். வந்து நம்ம பயான் பண்றோம்ல, இன்னல் ஹம்தலில்லா நஹ்மதுஹு வ நஸ்தாய், ஜும்மால பேசுறோம்ல, இந்த மாதிரி பயான் ரசூலுல்லாஹ் இந்த ஹம்து ஸலவாத்தை சொல்லிட்டு, அம்மா பஅத் யா ஆயிஷா, ஓ ஆயிஷாவே, ஃபஇன்னஹு கத் பலகனி அன்க கதா வ கதா, அன்கி கதா வ கதா, உன்னை பற்றி எனக்கு இப்படிலாம் செய்தி வருது, ஊர் உலகம்லாம் இப்படிலாம் பேசுறாங்க. அல்லாஹ்வின் தூதரினுடைய அந்த பேச்சை பாருங்க. நீ தவறு செய்திருந்தால் அல்லாஹ்விடத்துல தௌபா செய், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். ஃபஸ்தக்ஃபிரில்லா சும்ம தூபு இலை, அல்லாஹ் பக்கம் தௌபா செஞ்சிரு, அல்லாஹ் மன்னிப்பான். இப்படிதான் ரசூலுல்லாஹ் பேசின உடனே ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்போ எனக்கு பெருசாக குர்ஆன்லாம் தெரியாது, குர்ஆனினுடைய பல வசனங்களை நான் மனப்பாடம் செய்யலை. அப்போ நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் அம்மாவை பார்த்தேன். எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மாவை நீங்கள் ஏதாச்சும் பேசுங்க, ரசூலுல்லாஹ் என்னமோ சொல்கிறாரு, ஏதாவது பதில் கொடுங்க அப்படின்னேன். இல்லை ஃபகுல்து லி அபி, என் வாப்பாட்ட சொன்னேன், அஜிப் அன்னி ரசூல் இல்லா, உங்கள் வளர்ப்பான என்னை பற்றி ஏதோ ரசூலுல்லாஹ் சொல்கிறாரு, என் கணவர் என்னை பற்றி ஏதோ சொல்கிறாரு, பதில் கொடுங்க. அபூபக்கர் அழுகிறாரு, வல்லாஹி லா அத்ரி, ரசூலுல்லாஹ்வுக்கு என்னைக்கு எனக்கு பதில் கொடுக்க தெரியும். தாய் சொல்றா, தாயிட்ட சொல்றா, உங்க மக உங்க வயிற்றுல வளர்ந்தவ, உங்க வயிற்றுல பிறந்தவளை பத்தி என்னமோ சொல்கிறார், ஏதோ பேசுகிறார், பதில் கொடுங்கள். சொன்னேன், ரசூலுக்கு என்னைக்கு நாங்கள் பதில் கொடுத்திருக்கிறோம் மகளே? அப்ப நான் சொன்னேன், இந்த இடத்தில் ஒன்றே ஒன்றை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், ஆம் நான் தவறு செய்தேன் என்று சொன்னால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்க உள்ள ஆமா சந்தோஷப்படும், நான் தவறுதான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். இந்த விஷயத்திற்கு தீர்வை அரிசில் இருக்கக்கூடிய இறைவனை தவிர யாராலும் கொடுக்க முடியாது. நான் என்னை யோக்கியவான் என்று சொன்னால் நீங்கள் நம்ப போவதில்லை. நான் உண்மையிலேயே தப்பு செய்தேன் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் ஆமா வெளி உலகம் பேசுறது கரெக்ட் தான் என்று நீங்கள் சமாதானம் அடைவீர்கள். உங்களுக்கும் எனக்கும் உதாரணம் இல்லா கமா கால யூசுஃபு லிபனீஹி வல்லாஹு ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன். அழகான பொறுமையை நான் கையில் எடுக்கிறேன், நீங்கள் வர்ணிப்பதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லிட்டு நான் போய் ஓடி போயிட்டேன். அதுக்கு பிறகு ரசூலினுடைய முகத்தை பார்க்கலாம் எனக்கு பிடிக்கல, அழுது கொண்டே இருந்தேன், கண்ணீர் எல்லாம் வத்தி விட்டது, ஈரக்குலைகள் சுருங்கி விட்டது. சிறிது நாட்களுக்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் எங்கள் வீட்டுக்கு வந்தார், மகிழ்ச்சியோடி வந்தார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யா ஆயிஷா அப்ஷிரி, யா ஆயிஷா, ஆயிஷாவே நற்செய்தி, அமா வல்லாஹி, அல்லாஹ் அர்ஷில் இருந்து கொண்டு உன்னுடைய கற்புக்கு சான்றளித்து விட்டான். நீ சாதாரண பெண் அல்ல, அர்ஷினுடைய இறைவன் உன்னுடைய கற்புக்கு சான்றளித்து குர்ஆனில் 10 வசனங்களை 24வது அத்தியாயம் 12வது வசனத்திலிருந்து 22 வசனம் வரை மொத்தம் 10 வசனங்களை ஒரே மூச்சிலே ஆயிஷா கற்ப அரசி என்பதாக அல்லாஹ் வசனத்தை இறக்கிவிட்டான் என்று ஆயிஷா இல்லாட்ட அந்த சந்தோஷத்தை சொல்லும் பொழுது அவங்க அம்மா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போ அப்படிங்கிறாங்க. இல்லை, இவர் கூட மனதால் சில நேரத்தில் சஞ்சலப்பட்டார். என்னை இந்த இடத்தில் சுத்தப்படுத்தியவன் அல்லாஹு அஸ்ஸ வஜல் மட்டும்தான், அவனை தவிர வலா அஹ்மது இல்லா லில்லாஹி தஆலா, அல்லாஹுவை தவிர இந்த இடத்தில் நான் யாரையும் புகழ மாட்டேன், யாரையும் மகிமைப்படுத்த மாட்டேன் என்று நான் சுஜூதில் விழுந்து அல்லாஹுவை புகழ்ந்தேன் என்பதாக அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் இறக்கிய வசனத்தை பாருங்கள், லௌலா இது சமிஅதுமூஹு வன்னல் முஃமினீன வல் முஃமினாத்தி பி அன்ஃபுஸிஹிம் கைரா. இறை நம்பிக்கையாளர்களே, இறை நம்பிக்கையாளர்களான ஆண்களை பற்றி, இறை நம்பிக்கையாளர்களான இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்ஸபூஹு ஷர்ருல் லக்கும் பல் ஹுவ கைருல் லக்கும் லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் இக்தஸப மினல் இஸ்மி வல்லதீ தவல்லா கிப்ரஹு மின்ஹு லஹும் அதாபுன் அலீம். நல்ல பெண்களின் மீது
எவனெல்லாம் இட்டு கட்டுவானோ அவனுக்கான எச்சரிக்கை அறிந்து கொள்ளட்டும். லா தஹ்சபூஹு ஷர்ருல் லக்கும், அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி இட்டு கட்டுவதினால் நாம் ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்தை அவளுக்கு கொடுத்து விட்டோம் என்பதாக. பல் ஹுவ ஹைருல் லக்கும், அவர்கள் செய்தது இட்டு கட்டுதல் என்றாலும் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கிறது. லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் மக்தஸப மினல் இஸ்மி, அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்திற்கான தண்டனையை அல்லாஹ் எழுதி கொண்டிருக்கிறான். வல்லதி தவல்லா கிபரஹு மின்ஹும் லஹு அதாபுன் அதீமும், யார் அந்த பலிகளை சுமத்தினார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனையை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். லௌலா இது சமீதுமூஹு தன்னல் முஃமினீன வல் முஃமினாத்தி பி அன்ஃபுஸிஹிம் ஹைரா, மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் இதனை கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ரசூலை பார்த்து கேட்கிறான், நபித்தோழர்களை பார்த்து கேட்கிறான். யாரெல்லாம் அந்த முனாஃபிக்கினுடைய வார்த்தையை தலையிலே தூக்கி கொண்டு இப்படி நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா என்று எவனெல்லாம் பரப்பினீர்களோ, இந்த செய்தியை கேட்டவுடன் நீங்கள் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? இபி அன்ஃபுஸிஹிம் ஹைரா, அல்லாஹ் மீது ஆணையாக அவளை பற்றி நாங்கள் நல்லதை தான் நினைக்கிறோம் என்றல்லவா நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும். வகாலு ஹாதா இஃப்கும் முபீன், ஒரு இறை நம்பிக்கையாளனை பற்றி ஒரு தவறான செய்தி வரும் பொழுது திட்டமிட்ட இட்டு கட்டுதல் என்றல்லவா நீங்கள் சொல்லி காதுகளை மூடி இருக்க வேண்டும். லௌலா ஜாவு அலைஹி பி அர்பாத்தி சுகதா, அதையும் தாண்டி உங்களிடத்தில் ஏதேனும் ஒரு இறை நம்பிக்கையாளரை பற்றி, இறை நம்பிக்கையாளரான பெண்ணை பற்றி உங்களிடத்தில் எவனாவது குற்றப்படுத்தினால் 4 சாட்சிகளை கொண்டு வா என்றல்லவா நீங்கள் அவனிடத்தில் கேட்டிருக்க வேண்டும். ஃபைதுலம் யஅது பிஷ்ஷுஹதாஇ ஃபஉலாயிக இன்தல்லாஹி ஹுமுல் காதிபூன், 4 சாட்சிகளை கொண்டு வராமல் இறை நம்பிக்கையாளரான பெண்ணை பற்றி எவனாவது இட்டு கட்டினால் அவன் அல்லாஹ்விடத்தில் பொய்யன் என்பதாக அவன் தலையில் ஓங்கி கொட்டி அல்லவா அவனை வெளியே தள்ளி இருக்க வேண்டும். வலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் உனக்கு நலவை நாடிவிட்டான். அந்த நலவை மட்டும் நாடாமல் இருந்திருந்தால் ஆயிஷாவை பற்றி இப்படி சொல்லும் பொழுது நீயும் சஞ்சலப்பட்டதற்கு லமஸ்ஸகும் ஃபீமா ஃபதுதும் ஃபீஹி அதாபுன் அதீமுன், யாரெல்லாம் உள்ளத்தில் சஞ்சலப்பட்டார்களோ அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் தண்டித்திருப்பான். இது தலக்கௌனஹு பி அல்சினத்திக்கும் வ தகூலுன பி அஃப்வாஹிக்கும் லைஸ லக்கும் பிஹி இல்முன், காதில் கேட்டதை எல்லாம் பேசினார்களே சிந்தனைக்கு கொண்டு செல்லாமல் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அவர்கள் நினைப்பது தஹ்சபூனஹு ஹய்யினா, சும்மா லேசா இப்படி நடந்திருக்குமே என்றுதானே நாங்கள் பேசினோம் என்பதாக மட்டமாக அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். வஹுவ இன்தல்லாஹி அதீம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் அது மிகப்பெரிய வார்த்தை. வலௌலா இது சமிஅதுமூஹு குல்தும் மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீமுன், எந்த இறை நம்பிக்கையாளரை பற்றி எந்த தப்பும் தவறுமான செய்தி உங்கள் காதுக்கு வந்தால் முதலில் நீங்கள் சொல்ல வேண்டியது எங்களினுடைய காதுகளை நாங்கள் பொத்திக் கொள்கிறோம், இது போன்று நடக்காது. சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம், அல்லாஹ் பரிசுத்தமானவன், திட்டமிடக்கூடியது இதெல்லாம், இது திட்டமிடப்பட்ட பெரும் பழி, இந்த பழியிலே நாங்கள் எங்களை இணைத்துக் கொள்ள மாட்டோம் என்பதாக நீங்கள் விலகி கொண்டிருக்க வேண்டும் என்று நபியையும் நபித்தோழர்களையும் அல்லாஹ் கண்டித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பரிசுத்தமான பெண் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்ப்பு கொடுத்தார். உங்கள் வீடுகளுக்கு சென்றும் 24வது அத்தியாயம் 11வது வசனத்திலிருந்தே படித்து பாருங்கள். என் அன்பு சகோதரிகளே, வாழும் காலத்தில் பல செய்திகள் நம் காதுகளுக்கு வரும். நம்முடைய வார்த்தை, அல்லாஹ் சொல்ல வார்த்தை என்ன? ஹையினன், உங்களுக்கு அது ரொம்ப சிறுசா தெரியும், சும்மா லேசா, நம்ம ஒன்று இட்டுக்கட்டலப்பா, அவன் சொன்னதை தான்ப்பா சொன்னோம். அல்லாஹ்விடத்தில் அது மகா பெரியது என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்படி ஒரு செய்தி வந்தால் ஹாதா புஹ்தானுன் அதீம், இது திட்டமிடப்பட்ட இட்டுக்கட்டுதல் என்று நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். 4 சாட்சிகளோடு வந்தால் மட்டும்தான் நீங்கள் நம்ப வேண்டுமே தவிர சாட்சிகள் இல்லாமல் எந்த செய்தி வந்தாலும் நீங்கள் நம்பாதீர்கள். இறுதியாக இந்த செய்தியை முன்னிட்டு அபூ மூஸல் அஷ்அரின்னு ஒரு நபித்தோழர், மதீனா ஃபுல்லாக பேசுகிறாங்க, நம்ம எப்படி இருக்கணும்னு பாருங்கள். மதீனா ஃபுல்லாக இந்த வார்த்தை பேசப்படுது, எல்லா வீட்லேயும் பேசுகிறாங்க, ஆண்கள் பெண்கள்லாம் பேசுகிறாங்க. கேட்டிங்களா ஆயிஷா இப்படியாம, கேட்டிங்களா சஃப்வான் கூட இப்படியாம, எல்லாரும் பேசுகிறாங்க, மதீனா ஃபுல்லாக பேசுகிறாங்க. அப்போ அபூ மூஸல் அஷ்அரி தான் மனைவிட்ட இரவு நேரத்தில் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ அவங்க மனைவி கேட்குறாங்க, யா அபா யூப் அமா தஸ்மவு மா யகூலுன் நாஸு ஃபீ ஆயிஷா, ஆயிஷாவை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்க, உங்கள் காதுக்கு வந்துச்சா? காலு பலாமா வந்துச்சு, கால பலாமா வந்துச்சு. வதாலிக்கல் கதீப், அது திட்டமிடப்பட்ட பொய். சொல்கிறார், மனைவிட்ட சொல்கிறாரு, அது திட்டமிடப்பட்ட பொய்.
உடனே கேட்குறாங்க, எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க நீங்கள் எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க, நீங்கள் கண்ணை விட்டு பார்த்தீங்களா? உடனே கணவர் கேட்குறாரு தான் மனைவிட்ட, அகுந்த ஃபாயிலத்தன் ஸாலிக யா உம்ம அய்யூப், என் அன்பு மனைவியே, உனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தா நீ அந்த தவறை செய்வாயா? என்னை காதை பொத்தி கொண்டாள். லா வல்லாஹ், என்ன சொல்கிறீங்க, நான் எப்படி விபச்சாரம் செய்வேன், நான் எப்படி அந்த வேலையை செய்வேன்? கால அய்யூப் சொன்னார்கள், ஃபஆயிஷத்து வல்லாஹி ஹைரும் மின்க, உனக்கு தெரியும் உன்னை விட அல்லாஹ்விடத்தில் மிக ஏற்றமான பெண்மணி ஆயிஷா, மறந்து விடாது. உன்னுடைய தகப்பனை விட ஆயிஷாவினுடைய தகப்பன் சித்தீக்குல் அக்பர், உன்னுடைய கணவனினுடைய நிழல் அபு அய்யூபாகிய நான், ஆயிஷாவினுடைய கணவனினுடைய நிழல் ஃபி தில்லிர் ரசூல், ரசூலுல்லாஹ்வினுடைய நிழலிலே வாழக்கூடிய பெண்மணி. உங்க வாப்பா வயித்துல பிறந்த நீயே இந்த தப்பை செய்ய மாட்டாய் என்று சொன்னால், என்ன மனமுடிச்ச என் மனைவியாக இருந்துட்டு நீயே இந்த தப்பை செய்ய மாட்டாய் என்று சொன்னால், அபூபக்கரினுடைய மடியில் வளர்ந்தவள், ரசூலினுடைய நிழலிலே ஓய்வெடுக்கக்கூடிய அந்த பெண்மணி எப்படி செய்வாள்? உன்னை விட, உன் தகப்பனை விட, உன் கணவனை விட ஆயிஷாவும் ஆயிஷாவின் தந்தையும் ஆயிஷாவின் கணவரும் உயர்ந்தவர்கள். இதுதான் நல்ல பண்பு. அதனால் நண்பான உறவுகளே, யாரை பற்றி எந்த செய்தி வந்தாலும் அல்லாஹ் சொல்லிவிட்டான், சுப்ஹானக ஹாதா புக்தானுன் அதீம், அல்லாஹ் பரிசுத்தமானவன், இது மாபெரிய இட்டுக்கட்டுதல், நாங்கள் விலகிக் கொள்கிறோம் என்பதாக நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அடுத்தடுத்து சொல்வான், இதில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்கள் உலகத்தில் தண்டிக்கப்படணும். அத்தனை நபித்தோடு அல்லாஹ்வின் தூதர் தண்டிச்சாங்க. 80 கசையடி, வாழும் காலம் முழுவதும் அவர்களுக்கு தண்டனை கிடைத்தது. இதில் ஈடுபட்டவர் ஹஸ்ஸான் இப்னு சாபித், கடைசி காலத்தில் அல்லாஹ் அவர் கண்ணை எடுத்துட்டான். இதில் ஈடுபட்டது ஹம்னா பின்த் ஜஹஷ், இதில் ஈடுபட்ட மறு வருடத்தில் இருந்து இரத்தப்போக்கு தான். அவள் தொழுதால் புகாரில வரும், அவள் தொழுவாள், கீழே அந்த தட்டை வச்சு தான் தொழுவாள், ரத்தம் அடிந்து கொண்டே இருக்கும். கடைசி காலகட்டத்தில் கண்களை பறித்தார். யாரெல்லாம் இதில் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு கசையடியும் கொடுக்கப்பட்டது. அல்லாஹ்வே சொல்கிறான், யாருக்கு தண்டனை கொடுக்கவில்லையோ, முனாஃபிக்கீன்களுக்கு ரசூலுல்லாஹ் தண்டனை கொடுக்கல, மூமின்களுக்கு மட்டும் தண்டனை கொடுத்தாங்க. முனாஃபிக்கீன்கள் யாரையும் ரசூல் தண்டிக்கவில்லை. காரணம் அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொன்னார், இதில் ஈடுபட்டவர்கள் உலகத்திலும் நாசமடைவார்கள், மறுமையிலும் நாசமடைவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய கற்பில் சந்தேகப்பட்டார்களோ, யார் இந்த இட்டுக்கட்டப்பட்ட தவறானதை பரப்பினார்களோ அவர்கள் தலையில் நாசம் இறங்கியது என்று அல்லாஹ் நிறைவு செய்தான் என்று சொன்னால், இது ஆயிஷாவுக்கு மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹுவை போன்று வெகுளியாக வாழக்கூடிய பத்தினி பெண்கள் அனைவருக்கும் இந்த சட்டம் பொருந்தும் என்பதை மனதிலே பதிய வைத்தவர்களாக வாழும் காலத்தில் யாரினுடைய தன்மானத்திலும் யாரினுடைய மானத்திலும் நம்முடைய செயலாலோ நம்முடைய சிந்தனையினாலோ நம்முடைய நாவுகளினாலோ நாம் விளையாண்டதாக வரலாறு இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் சுத்தப்படுத்தட்டும் இன்ஷா அல்லாஹ். நாளைய தினம் இது போன்று வேறு ஒரு வசனமும் அதனுடைய பின்னணியையும் நாம் காண்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.